அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். சொல்லுங்க, வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், வெட்கப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் நமக்கு வெட்கமில்லை, ஒரு நாளும் நமக்கு கலக்கம் இல்லை. அல்லேலூயா. அதற்கு நிகராக ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு 5 ஆசீர்வாதம். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெட்கப்படாமலும் நீ கலங்காமலும் இருப்பாய் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உன் குறைகளை நிறைவாக்குவேன். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், உன் குறைகளை நான் என்ன செய்வேன்? என்ன குறையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் குறைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? நிறைவாக்குவேன். நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன? உன் குறைகளை எல்லாம் என்ன செய்வேன்? நிறைவாக்குவேன். நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியை நான் என்ன செய்வேன்னா செவ்வைப்படுத்துவேன். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? உன் வழியை நான் என்ன செய்வேன்? செவ்வைப்படுத்துவேன். ஆமாம், நீ வழியில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். உன் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன். அல்லேலூயா. மூணாவது என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னா, அழகா நாம் வாசித்தோம் யாத்திராகமத்தில், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், பூரண சுகத்தை கர்த்தர் தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி